டெல்லியில நடுராத்திரியில கூட்டம் நடந்திருக்கு. எல்லா துறையும் நீங்களே எடுத்துட்டு போயிட்டா நாங்க எதுக்கியா ஜெயிச்சோம் அப்படின்னு காவி கும்பல் கதறிட்டு கிடக்கு. இத்தனை உள்ளடி வேலை பார்த்து ஜெயிச்சீங்களே, ஆனா ஒரு முதலமைச்சரை உருவாக்கவோ அமைச்சரவையை பங்கிட்டு கொள்ளவோ உங்களால முடியல பாருங்க. அதுதான் ட்விஸ்டே. வணக்கம் தோழர்களே. மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சுங்க. ஆனா அங்க முதலமைச்சரை தேர்வு செய்ய முடியல. குடுமி புடி சண்டை, நடுராத்திரியில மீட்டிங், திடீர்னு தலைமறைவாய் போன ஷிண்டே, ஏக்நாத் ஷிண்டே. பெரிய குழப்பமான சூழ்நிலையில முடிய பிச்சுட்டு திரியிறாரு நம்ம மோடி ஜி. அப்படி என்னதாங்க நடக்குது அப்படின்னா, எல்லா யோகியத்தனத்தையும் பண்ணி எல்லா பின்கேட்டையும் உடைச்சு எல்லா உள்ளடி வேலைகளையும் பார்த்து 288 தொகுதிகளிலும் பொய் பிரச்சாரத்தை செஞ்சு 288 தொகுதிகளிலும் இவிஎம் மெஷின்ல பொய்யா எண்ணி கூடுதலா வாக்குகளை எண்ணி இப்படி எத்தனையோ உள்ளடி வேலைகளை செய்து ஜெயிச்சாங்க. ஜெயிச்சும் புண்ணியம் இல்லையேங்க. பாஜகவினுடைய மகாயுதி கூட்டணி ஒத்தே போகல. இங்கிட்டு ஒருத்தர் இழுத்தா அங்கிட்டு ஒருத்தர் இழுக்கிறாரு, இங்கிட்டு 2 பேரும் மண்டையை பிச்சுட்டு இருக்கிறாங்க. பெரிய பாடா போச்சுங்க. அதுல முந்தா நாள் டெல்லியில நடுராத்திரியில கூட்டம் நடந்திருக்கு. டெல்லியில அமித்ஷா, நட்டா, அப்புறம் இந்த 3 பேர், ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார், அதுக்கப்புறம் பட்னாவிஸ், அதாவது தேவேந்திர பட்னாவிஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து நடுராத்திரில டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்கஸ் பண்ணி விடிய டிஸ்கஸ் பண்ணிட்டு வெளியே வர்றாங்க. பத்திரிகைக்காரங்கிட்ட சொல்றாரு ஏக்நாத் ஷிண்டே, நல்லா சிறப்பான கூட்டம், பாசிட்டிவான கூட்டம், நல்ல கூட்டம், சூப்பர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்த மனுஷன் அடுத்த நாள் நேத்து இங்க மகாராஷ்டிராவில் கூட்டம். கடைசியா அந்த கூட்டத்தை நடத்தி மகாராஷ்டிராவில் யார் முதல்வர் என்று நம்ம தேர்வு செய்வோம் அப்படின்னு தான் அந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. ஆனா அங்க என்ன ட்விஸ்ட் ஆகி போச்சுன்னா, திடீர்னு ஏக்நாத் ஷிண்டே தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு கிளம்பி போயிட்டார். இங்க கூட்டம் நடக்க போகுது, எல்லாத்துக்கும் கூட்டிட்டாங்க. ஆனா இவரு கூட்டத்துக்கு போகாம டப்புனு கிளம்பி தான் சொந்த ஊருக்கு ஓடி போயிட்டாரு. சதாரா மாவட்டத்துல ஒரு சொந்த ஊர் இருக்கு. அந்த மாவட்டத்துல இருக்க கிராமத்துல ஓடி போய் உட்காந்துக்கிட்டாரு. இப்ப இவங்களுக்கு என்னடா பண்றது, இந்த ஆள் பாட்டுக்கு ஓடி உட்காந்துக்கிட்டாரே அப்படின்னு குடுமைய பிச்சுக்கிட்ட பாஜக வேற வழியே இல்லாம கூட்டத்தை ரத்து செய்திருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடிங்க பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறாரு ஷிண்டே. மோடிஜி என்ன சொல்றாரோ அதுதான், மோடிஜி சொன்னா அதை நாங்க கேட்டுக்குவோம், மோடிஜி சொன்னா நோ அப்பீல் அப்படின்னு உருட்டினாரு. நான் கூட திருந்திட்டாங்க போல இருக்கு, கூட்டணிக்குள்ள மோடிக்காக முகத்தாச்சரை பார்த்து விட்டு கொடுக்குறாங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. மோடி தீர்மானிச்சா மாற்று பேச்சே கிடையாது அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க போல இருக்குன்னு பார்த்தா, மோடியாவது ஜாடியாவது கிளம்பியா காத்து வரட்டும் அப்படின்னு ஓடி போய் உள்ளூருக்குள்ள போய் சொந்த ஊர்ல உட்காந்துக்கிட்டாரு. இன்னைக்கு அத்தனை கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு அடுத்து என்னடா செய்யலாம் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கு காவி கும்பல். இதுக்கு இடையில ஒரு வாரம் என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? திடீர்னு இந்த 2 கூட்டணி கட்சிகளும் இப்போ 133 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஆனா 145 சீட் இருந்தாதான் பெரும்பான்மை, அப்பதான் ஆட்சியை அமைக்க முடியும். அதனால யாராவது ஒரு கட்சியோடு இவங்க கூட்டணி சேர வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப கூட்டணி கட்சிகள் வலுவாக தன்னுடைய டிமாண்டா வைக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான், நான் துணை முதலமைச்சரா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஏக்நாத் ஷிண்டே தரப்பு சொல்லுது. ஏக்நாத் ஷிண்டேவினுடைய சிவசேனா கட்சி, நாங்க எங்க தலைவரை துணை முதல்வரா ஆக்க மாட்டோம். என்ன அது சின்ன குழந்தைங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, நாங்க எப்படி இங்க துணை முதல்வர் ஆகும் அப்படின்னு கடுப்பாயி காண்டாயிருக்காங்க. அப்ப என்னையா பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை நான் துணை முதல்வர் அமைச்சராக தான் இருக்கணும் அப்படின்னா நான் இருக்க மாட்டேன். என்னுடைய மூத்த மகன் ஸ்ரீகாந்த் ஷிண்டே இருக்கான், அவரை துணை முதலமைச்சரா ஆக்கிடுவோம். வாரிசு அரசியல்னு வாய்களியே கதறினானுங்க. இன்னைக்கு வேற வழி இல்லாம மண்டையட்டிட்டு உட்காந்துருக்கானுங்க. இங்க ஏக்நாத் ஷிண்டேவினுடைய மூத்த மகனா இருக்கிற ஸ்ரீகாந்த் ஷிண்டே இங்க துணை முதலமைச்சரா ஆக்கணும். சரி, அடுத்து ஒரு டிமாண்ட் என்னன்னா, உள்துறை அமைச்சரை எங்களுக்கு தான் கொடுக்கணும். சிவசேனாக்கு தான் உள்துறை அமைச்சகம். உள்துறை என்பது வலுவான துறை, ஒட்டு மொத்தத்தையும் பாதுகாக்கிற துறை. ஸோ அதை எங்களுக்கு கொடுத்துருங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இந்த பக்கம் இருக்கிற அஜித் பவார், அவருக்கு உள்துறை கொடுத்தீங்களா, எங்களுக்கு நிதி அமைச்சர் கொடுங்க, அப்புறம் நகர் மற்றும் வளர்ச்சித்துறை கொடுங்க, இதுதானே கல்லா கட்டுற துறை அப்படின்னு இவங்க பேச. எல்லா துறையும் நீங்களே எடுத்துட்டு போயிட்டா நாங்க எதுக்கியா ஜெயிச்சோம் அப்படின்னு காவி கும்பல் கதறிட்டு கிடக்கு. கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்க முடியாதா ஒண்ணு, ஆனா கூட்டணி கேட்கிற எல்லாத்துக்கும் மண்டையாட்டணுமா, முடியாது. இப்படி ஒண்ணு மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி மாறி மாட்டிக்கிட்டு முடிக்குது காவி கும்பல். ஒரு பக்கம் நிதியமைச்சர் நகர்ப்புற வளர்ச்சியை
தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்த அஜித் பவார் கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் சிவசேனாவில இருந்து பிரிஞ்சு வந்த ஏக்நாத் ஷிண்டே எனக்கு உள்ளாட்சி வேணும், என் மகனை துணை முதலமைச்சர் ஆக்கணும். சரிப்பா அப்புறம் அப்படின்னா, அப்புறம் இவர் அஜித் பவார் சொல்றாரு தேசியவாத காங்கிரஸ், எங்களுக்கு 10 அமைச்சர்கள் கொடுத்துருணுங்க, எங்களுக்கு 10 அமைச்சர்கள். அப்ப ஷிண்டே என்ன சொல்றாருன்னா, எங்களோட 10 சீட்டு கம்மியா இருக்கிறாங்க, அவங்களுக்கே 10 அமைச்சர்னா எங்களுக்கு ஒரு 13-14 அமைச்சர்கள் கொடுக்கணுங்க அப்படின்னு இவங்க ஒரு டிமாண்டு. எப்படி இருக்கும்? அப்ப நாங்க எங்கேயா இருக்கிறது அப்படின்னு காவி கும்பல் கதறுது. இத்தனை உள்ளடி வேலை பார்த்து ஜெயிச்சீங்களே, ஆனா ஒரு முதலமைச்சரை உருவாக்கவோ அமைச்சரவையை பங்கிட்டு கொள்ளவோ உங்களால முடியல பாருங்க. அதுதான் ட்விஸ்டே. காலம் எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிங்க, அதுல சிக்கிட்டு தவிக்கிறாடுங்க. ஆக நேத்து என்னவா இருந்திருக்குன்னா, மகாராஷ்டிராவில் கூடி எல்லாரும் சேர்ந்து கடைசியா முதலமைச்சர் யார் அப்படின்ற முடிவு செய்யலான்னா, இங்க முதலமைச்சரும் முடிவாகல, துணை முதலமைச்சரும் முடிவாகல, அமைச்சரவைகளும் முடிவாகல. அப்ப எல்லாமே இழுபறியில உட்கார்ந்துருக்கு. இங்க என்ன பண்றதுன்னு தெரியாம டெல்லியில இருக்கிற பாஜக மண்டை பிச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு ட்விஸ்ட எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, 5 மணிக்கு மேல எலெக்ஷன் அன்னைக்கு 63 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போட்டாங்க, அதை எங்களுக்கு சொல்லுங்கன்னு அவங்க ஒரு பக்கம் முடிச்சுட்டாங்க. ஏற்கனவே இங்கே குடுமி புடி சண்டை நடந்துட்டு இருக்கு. யார் அதிகாரத்துல உட்கார்றது, யார் அதிகமா கல்லா கட்டுறதுன்னு ஏற்கனவே பங்கு பிரிக்கிறதுல பல்லு போய் கிடக்குறாங்க. இந்த சூழ்நிலையில எக்கு தப்பா இவிஎம் மெஷின்ல சிக்கிக்கிட்ட காவி கும்பல் இப்ப அதுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கு. 5 மணிக்கு தேர்தல் ஆணையம் ஒரு ஓட்டு பதிவை சொல்லுது, 6 மணிக்கு 63 லட்சம் வாக்குப்பதிவை கூடுதலா சொல்லுது. இது எப்படி சாத்தியம் சொல்லு? 5 மணிக்கு சொன்னதை விட 1 மணி நேரத்துல 63 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்றியே, இது எப்படி சாத்தியம்? இதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லு, நாங்க நீதிமன்றம் போறோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் சங்கிலம் மிதிச்சிட்டு இருக்கு. அந்த பக்கம் இந்த பக்கம்னு போய் மண்டைய பிச்சுக்கிட்டு என்னடா பண்றது, ஆட்சி அமைக்க முடியலையே அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கு காவி கும்பல். இதுக்கு இடையில எப்படியாவது தேவேந்திர பட்னாவிஸ முதலமைச்சரா கொண்டு வந்துடணும், முதலமைச்சரா நம்மால் இருந்தாதான் நம்ம பிடி வலுவா இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த லோக்கல் இருக்கிற கூட்டணி கட்சிகளோட நாம சமரசம் பேசிட்டே அலையணும், அதனால முதலமைச்சர் பதவியை நாங்க எங்க கட்சி ஆளுகளுக்கு தான் கொடுப்போம். தேவேந்திர பட்னாவிஸ் சின்ன வயசுலயே பெரிய அளவுல சாதனை பண்ணதுனால, அவங்க கட்சியில சாதனை பண்ணதுனால அவருக்கு தான் நாங்க கொடுப்போம் அப்படின்றது தெளிவா இருக்கு பாஜக. அப்ப தேவேந்திர பட்னாவிஸ் கட் பண்ற, தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சரானார்னா என்னென்ன சிக்கல் இருக்குன்னா, துணை முதலமைச்சரா ஷிண்டே வரமாட்டாரு, அவர் பையனுக்கு இவங்க கொடுத்தாகணும். அப்படி துணை முதலமைச்சரா கொடுக்கறதா இருந்தா வலுவான துறைகளை எங்களுக்கு தரணும், அது முக்கியமா உள்துறை எங்களுக்கு தரணும், அதை விட 13 அமைச்சர்கள் தரணும், இந்த பக்கம் 10 அமைச்சர்கள் தரணும், துணை முதலமைச்சராக அஜித் பவாரே இருப்போம் அப்படின்னு சங்கிலை ஏறி கூட்டணி கட்சிகளும் மிதிக்கிறார்கள். ஆக வெடி போட்டு ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல போய் நின்னுகிட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் சொல்லி சொல்லி மயிர்கூச்செறிஞ்ச மோடி மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னையா இது, மக்கள் நிராகரிக்காம ஆதரிச்சவும் நம்மளும் நடுத்தரவுல தானே நிக்கிறோம், என்னையா பண்றது அப்படின்னு மோடிஜிக்கு அட்டி மேல அட்டி விழுந்து இடி மேல இடி விழுந்து முடிவெடுக்க முடியாம கதற வச்சிருக்கு இந்த தேர்தல் முடிவு. ஆக நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியல, இதை விட பெரிய ட்விஸ்ட் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறேன். அந்த ட்விஸ்டோட உங்களை பாக்குறேன்.